இலவசமா புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் ஆக போற பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான 2வது ப்ரோமோ வீடியோவை விஜய் டிவி இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோவோட ஹைலைட்டா ரம்யா தலைவி பொறுப்புல இருந்து நீக்கப்படுறத காமிக்கிறாங்க. குறிப்பா இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட எல்லா போட்டியாளர்களும் கேர்ள்ஸ் பெட்ரூம்ல ரம்யாவை சுத்தி நிக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு மும்தாஜ் வந்துட்டு ரம்யாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பிக் பாஸ் கேமராவை நோக்கி கிளம்புறாங்க. அப்போ ரம்யா பின்னாடியே எல்லா கண்டஸ்டன்ஸும் வராங்க. அப்போ ரம்யா வந்துட்டு பிக் பாஸ் கேமராவை பார்த்து இந்த கேம் ரொம்பவே சீப்பா போயிட்டு இருக்கு, மேலும் இந்த கேமை பிளே பண்றதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பெட்ரூம்ல வைஷ்ணவி, ஜனனி, நித்யா, தாடி பாலாஜி, ஷாரிக் இவங்க எல்லாரும் இந்த ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வைஷ்ணவி வந்துட்டு 3 வாரமா கோபப்படாத ரம்யா இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கோபப்படுறானா, அந்த விஷயம் அவளை எவ்வளவு பாதிச்சிருக்கும் அதை நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பார் போல. உடனே எல்லோரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்றாரு. அங்க எல்லோரும் வந்து சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு ரம்யா நீங்க தலைவி பொறுப்புல இருந்து நீக்கப்படுறது மட்டும் இல்லாம வரும் வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நீங்க நேரடியாவே நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஆனா ரம்யா வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் ஃபேஸ்ல காமிக்காம சிரிச்சுட்டே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வீடியோவை முடிச்சிட்டாங்க விஜய் டிவி. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது திருடன் போலீஸ் டாஸ்க்னால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நடந்திருக்கு. அநேகமா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு மகத் மற்றும் தாடி பாலாஜிக்கு இடையில நடந்த சண்டையா கூட இருக்கலாம். இல்லனா திருடர்களா இருக்க யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யா இவங்கனால கூட இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நைட் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரம்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.